கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்கும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன? கைத்தறி சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைத்தறி மற்றும் கைத்திறன் துணிநூல் மற்றும் கதத்துறையின் தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி கழகம் சார்பில் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமிக்க கைவினை பொருட்கள் மற்றும் கைவினைஞர்களின் திறனை உலக அளவில் பிரபலப்படுத்தும் விதமாக இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை நடைபெறும் மாபெரும் கைவினை பொருட்கள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தற்போது தொடங்கி வைத்திருக்கின்றார். மேலும் கைவினை தொழிலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கும் மேற்பட்ட 10 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷ விருதுகளையும், அதே போன்று கைத்திற தொழிலின் பங்களிப்பு மற்றும் அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகின்றார். குறிப்பாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த கைவினைப் பொருட்களான அந்த கண்காட்சி என்பது வருகின்ற 8ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த கைவினைப் பொருட்களில் களிமண், மரம் மற்றும் உலோகங்கள் மற்றும் காகிதம், தாவர இலைகள் மற்றும் துணி போன்ற மூலப்பொருட்களை கொண்டு கைகளால் நுணுக்கமாக உருவாக்கப்படும் ஆக்கப்பூர்வமான கலை படைப்புகள் தற்போது இங்கு கண்காட்சிக்காக தற்போது வைக்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக மண்பாண்டங்கள், மூங்கில்கள் மற்றும் பிரம்பு கூடைகளால் செய்யப்பட்ட பொருட்களும் தற்போது பொதுமக்களுடைய பார்வைக்கு என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி லிபிகா, விவரங்களுக்காக.